வேண்டும். எங்கள் முன்னால் வந்து பார்க்க வேண்டும். உன்னை நாடு நாடா இழுத்து கரவாடாக்கி உப்புகண்ட போட்டு உருப்படாத நாயே, நீ வந்து உனக்கு மரியாதை மான எது கிடையாது. என்ன நான் ஒண்ணு கேட்கிறேன், உதயகுமாரனை அடிக்கும் வரைக்கும் காவல்துறை எங்க போச்சு? காவல்துறை சத்து போச்சா? கண்ட கண்ட நாய்க்கு, கைகூலி பயல்களுக்கு, விபச்சாரம் விடுதலை மாமாக்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்க. எங்க உயிரை காக்க போராடுகிற உத்தம தமிழன், இந்த தமிழ் தாயின் தவப்புதல்வன் உதயகுமாரனுக்கு பாதுகாப்பு கொடுக்கலையே. காவலா, போலீஸ்காரா, உடம்புல சாக்கடை ஓடுதா, ரத்தம் ஓடுதாடா? ஒரு கலெக்டர் ஆபீஸ் முன்னால, ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்துக்கு முன்னால ஒரு மனுஷனை, ஒரு மாபெரும் தமிழ் வீரனை, உதயகுமாரனை, ஒரு தியாக சீலனை தாக்கி இருக்க இன்னும் நீங்க உறங்கிட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து சீக்கிரமாக அந்த காளிராஜனா மூலிராஜன் அவனை கைது செய்ய வேண்டும். இனி இந்த அணு உலைக்கு இங்க ஒரு பய வேலைக்கு வரக்கூடாது. அங்க கோபுரத்தில் விளக்கு எரிய கூடாது. எங்க வீட்டுல மணிக்கணக்கா கரண்ட் கட் ஆகுது. நாங்க வேண்டாம் என்று சொல்லுகிற அணு உலையில ஏண்டா கரண்ட் எரியுது? அதை கட் பண்ணி போட வேண்டும். அன்பர்களே, உதயகுமாரனை தொட்டவன், நம்முடைய போராளிகளை தொட்டவன் இனி இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடாது. ஒண்ணு நாடு கடத்து அல்லது தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தகவல் வர வேண்டும். இந்த அணு உலை முற்றிலுமாக முழுவதுமாக மூடப்பட்டு விட்டது என்ற செய்தி வரும் வரைக்கும் இந்த போராட்டம் ஓயக்கூடாது. அது எத்தனை நாளானாலும் பரவாயில்ல, எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை, எவ்வளவு பண செலவானாலும் பரவாயில்லை. தயவு செய்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லுகிறவர்கள் ஜாக்கிரதையாக முன்னெடுக்கும். இனி அரசு தரப்பில் இருந்து, அதிகாரிகள் தரப்பில் இருந்து வருகிற பசப்பு மொழிகளை நம்பி, பொய் மொழிகளை நம்பி இனியும் போராட்டத்தை கைவிடவே கூடாது. அணுவுலைக்கு பூட்டு போடுவரை, அணுவுலை முற்றிலுமாக செயலிழக்கப்பட்டது என்று செய்தி வருவரை இது முற்றுகை போராட்டம் ஓயவே கூடாது. தயவு செய்து ஒரு இருதயத்தில் நிறுத்திக் கொள்ளுங்க. ஏன் இவர்களுக்கு பொறாமை தெரியுமா? நம்முடைய போராட்டம் வளர்ந்து வருகிறது, மக்கள் சக்தி பெருகி வருகிறது. இனி இங்க இந்த நாய்களுக்கு வாலாட்ட இடமில்லை. இந்த காங்கிரஸ் நாய்களுக்கு, இந்த வெள்ளக்காரம் பெற்று போட்ட கள்ளப்புள்ள காங்கிரஸ் நாய்களுக்கு, இந்த அந்நிய நாட்டின் அடிமைத்தனவாதிகளாகிய காங்கிரஸ் நாய்களுக்கு இனி வாலாட்டத்துக்கு இடமில்லை. மன்மோகன் சிங்குக்கு ரஷ்யாவில இருந்து நெருக்கடி வந்து போச்சு. அதனால பார்த்தா பொறாம கொண்டாவே இன்னும் இவங்க ஒரு வன்முறையில ஈடுபடலன்னு சொல்லி வைத்தறிச்சலே அவருக்கு வந்து போச்சு. இதனால கைகூலி கும்பலை தூண்டிவிட்டு திராணி இல்லாத, இந்த நாட்டின் அசல்வித்தா இல்லாத, விருந்தாளிக்கு பிறந்த நாய்க்கு பிறந்த உதயகுமாரன் மேல கை வச்சிருக்கிறான். அவன் நிச்சயமாக உருப்பட மாட்டான். அவன் ஒரிஜினல் வித்து கிடையாது. ஒருவேளை ஸ்டீபன் ஆகட்டும், சத்தியசீலன் ஆகட்டும், ஜெயபால் சந்திரன் ஆகட்டும், எவனாகட்டும், உனக்கு தைரியம் இருந்தால், உனக்கு உணர்வு இருந்தால், நீ ஒரு ஆணின் வித்துக்கு பிறந்தவனாக இருந்தால், நாயே எங்கள் முன்னாலே வா, இடிந்த கரைக்கு வா, கூடங்குளத்துக்கு வா. உன் கொடியை நாங்க பாக்குறோம். நீ கொடி பிடிக்கிறியா? உன் பாடிய 4 பேர் தூக்கிட்டு போனானு அதுக்கு பிறகு எங்கேயோ இருந்து சில சப்பானிகள் சொல்லுகிறதை கேட்டு, சில கருப்பட்டி துண்டு போடுகிற விபச்சார நாய்கள் சொல்லுகிறதை கேட்டு எங்க அண்ணன் மேல கை வைக்காத. உதயகுமாரன் வருங்கால தலைவன். உதயகுமாரன் தமிழ் தாய் பெற்ற தவ புதல்வன். உதயகுமாரன் மான உள்ளவன். உதயகுமாரன் வீர உள்ளவன். தன் மண்ணுக்காக தன் உயிரை இழக்க துணிந்தவன். கொடிகாத்த குமரனை போல, காமராஜனை போல தமிழ் தாயின் மக்களுக்காக துடிப்போடு செல்கின்ற தலைவன். அந்த தலைவரை தொட்டவரை, நியாயம் தீர்க்கவரை, இந்த அணு உலையை இந்த இடத்தை விட்டு அகற்றுவரை இனிமேல் ஓயக்கூடாது. அது காசிநாத் பாலாஜி ஆகட்டும், சுந்தர் ஆகட்டும், யாராகட்டும், இனி அணு உலைக்கு வேலைக்கு வரக்கூடாது. இந்த ரோட்ல ஒரு வாகனம் போகக்கூடாது. அது வரைக்கும் ஒரு ஈக்காக்க பறக்க கூடாது. நமக்கு ஒரு முடிவு வரும் வரை, இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு வரும் வரை நம்ம ஜாக்கிரதையா போராட்டம். பாருங்க, இத்தனை மாத காலமா நம்ம உயிரை வெறுத்து தொழிலுக்கு போகாம பசியும் பட்டினியுமா இருந்து போராடுகிறோம். அதை ஏசி பங்களாக்ல இருந்துகிட்டு எவ்வளவு தைரியமா பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு ஒரு இழிவான செயலை இன்னைக்கு அரங்கேற்றி இருக்காங்க.
பேச்சுவார்த்தைகளை கொண்டு ஒரு இழிவான செயலை இறங்கிட்டு இருக்காங்க. இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த போராட்ட குழு சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இதற்கு ஒரு முடிவு தெரிய வேண்டும். இந்த அணு உலைக்கும் ஒரு முடிவு வர வேண்டும். இது ரெண்டும் வராத பட்சத்தில் இந்த போராட்டம் நிறைவு பெறாது, இந்த கூட்டம் ஓயாது, இன்னும் தொடரும். கூட்டப்புலி எல்லா பகுதியில் இருக்கிற மக்களையும் திரட்டிட்டு வாங்க. இந்த பகுதியில் நாம் இரவும் பகலுமா இருந்து போராடி இந்த உலையை அகற்றி தீர்வோம். நம்ம அண்ணன் மட்டும் சொல்லியிருந்தார்னா இந்த அணு உலை என்னைக்கு அழிஞ்சு போயிருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு பஸ் ஓடி இருக்காது, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ் இருந்திருக்காது, ஒரு அதிகாரி உயிரோடு இருந்திருக்க மாட்டான். ஆனால் எங்கள் அண்ணன் சொன்னது அகிம்சை வழியிலே போராட வேண்டும், காந்திய வழியிலே போராட வேண்டும், சத்திய வழியிலே போராட வேண்டும் என்று சொன்னபடியினால் அந்த உதயகுமாரின் ஆணைக்கு கட்டுப்பட்டுத்தான் இன்னும் இந்த வெள்ளம், இந்த சனக்கூட்டம் அமர்ந்திருக்கிறது. நாங்கள் புயலாக மாறும் முன்னே, எரிமலையாய் வெடிக்கும் முன்னே, சுனாமியாக எழும்பும் முன்னே, ஏ கயா கும்பலே, ஏ காங்கிரஸ் கும்பலே, ஏ ரஷ்ய அரசே, உன் ஈரத்தனமான செயல்களை எடுத்துக்கொண்டு எங்கள் இடத்தை விட்டு ஓடிவிடு. எங்கள் மண்ணாயுது, எங்க பூமி, நாங்க வாழ வேண்டும், எங்கள் பிள்ளைகள் வாழ வேண்டும். எந்த நாய்க்கு இந்த பூமியில் இடம் கிடையாது, எந்த நாசகார பயலுக்கு இந்த பூமியில் இடம் கிடையாது. ஒரு நாளிலே நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தோம், இன்றைக்கு நாங்கள் விழித்துக் கொண்டோம். இனியும் நாங்கள் ஏமாளிகள் அல்ல. நீ ஜாதியின் பெயராலோ, மதத்தின் பெயராலோ, எந்த மொழியின் பெயராலோ எங்கள் மக்களை பிரிக்க முடியாது. நாங்கள் ஒரு நாள் பெற்ற பிள்ளைகள், நாங்கள் ஒரு நாள் பெற்ற பிள்ளைகள், ரத்தத்தின் ரத்தமாக, மாமிசத்தின் மாமிசமாக கலந்து விட்டவர்கள். இந்த தமிழ் சொந்தங்களை பிரிக்க இனி இந்த உலகத்தில் எவரும் எதிர்க்க முடியாது. டாக்டர் மாண்புமிகு முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆளுநர் அறிக்கையிலே ஒரு அழகான அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இலங்கை கயவர் கும்பல் நம்முடைய மீனவர்களை தாக்கி வருகிறார்களே, அந்த போராட்டம் முடிவு பெற வேண்டும் என்றால் இந்த காங்கிரஸ் அரசு காவு கொடுத்த கச்சத்தீவை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கச்சத்தீவை மீட்டெடுப்போம். இன்னும் நினைத்து பார்த்தால் ஆளுகிற முதல்வரையை ராஜாவாக்கி தமிழ்நாட்டை தலைநாடாக மாற்றி காட்டுவோம். காங்கிரஸ் கொடி இந்த மண்ணில் பறக்காது. காங்கிரசுக்கு ஒருவே ஓட்டு போடுவாரானால் அவர் இந்த நாட்டின் அசல்வத்தை எல்லாம் மானங்கட்டவை நாய் பொறுப்பொறுக்கி தான் போடுவான் ஓட்டு. அணுகுலை ஒரு ஒண்ணு வேணும்னு சொல்லி கூடங்கோத்திர ஒருத்தன் இருப்பான்னா அவனை போல பிச்சைக்கார போய் ஒருத்தனும் கிடையாது. இன்னும் கூடங்குளத்தில் சில அறிவு கட்ட நாய்கள், சில பிச்சைக்கார நாய்கள், சில தெரு நாய்கள், விருந்தாளிக்கு பிறந்தவர்கள் அணுகுலை துறக்கணுமா? இதெல்லாம் வீட்டுக்குள்ள மனைவியோட ஒருத்தர் சந்தோஷமா இருக்கத்துல செருப்பு சத்தமும் செருமாற சத்தமும் வெளியே கேட்க பின்னேற காவல் இருக்கிற நாய்க்கு பிறந்த பயிலுங்க, மோனங்கட்ட பயில அணுவலை துறக்கணுங்களா? ஏமா நாங்க இத்தனை நாள் போராடுறவங்களுக்கு தெரியலையா? இங்க இருக்கிற மக்கள் இல்லையா? நாங்க இந்த மிருகமா? என் நாய அணுகுல வரவே வராதுடா, எழுதி வைத்துக்கொள். என்கிட்ட ஒரு பேய் கேட்டான், ஒரு பேய் அணுகுல திறந்துட்டா நீ என்ன செய்வா? உன்னே முதலாவது அடக்கம் பண்ணுவேன். அணுகுல திறந்தா எதுக்கு திறக்கிறவனெல்லாம் கொல்லுவோம். முதல் உயிர் என் உயிரா இருக்கட்டும், திறக்க முடியாது. அணுகுலை திறந்து விட்டால் நாங்கள் ஆண்கள் அல்ல, இங்க இருக்கிறவங்க பெண்கள் அல்ல. பெண்கள் பெண்களாக, ஆண்கள் ஆண்களாக, நாங்கள் எல்லாம் தமிழ் சிங்கங்களாக, வீரர்களாக இருக்கிற இந்த மண்ணில இந்த கள்ளப்ப காங்கிரஸ் அரசு இனி வேறொன்று விட மாட்டோம். அதை ஞானசேகரன் அன்னைக்கு டிவியில பேசின உதயகுமாரனை பற்றி இழிவாக, அதை நல்ல மானம் உள்ளவனா கூடங்களுக்கு வந்து பேசணும். எங்கேயோ ஒரு ஸ்டூடியோக்குள்ள இருந்து வந்து பேசக்கூடாது. என்னை போல அந்த ரோட்ல வந்து பேசுடா. அதற்கு தகுதி இல்ல, தைரியம் இல்ல, தெம்பு இல்ல. உங்களுக்கு எல்லாம் ஒரு வாயு, ஒரு வேட்டி சேட்டை, நீங்க ஒரு உடை உடுத்து ஒரு நடந்து ஒரு சேர்ல உட்காரணும், இது ஒரு கேடா? எனவே அன்பான மக்களே, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, மழை இல்லை, எல்லாம் நம்மோடு தான் இணைந்திருக்கிறது. இது இயற்கைக்கான போராட்டம், இது நம்முடைய மக்களை காக்கிற போராட்டம். உயிர் போனாலும் சரி, உதிரம் போனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, இந்த அணு உலையை மூடும் வரை, இந்த அணு உலைக்கு வேலைக்கு செல்லுகிற அதிகாரிகள் இந்த எல்லையை விட்டு அலறி அடித்து ஓடும் வரை நான் இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. நான் அன்றைக்கே சொன்னேன், கோட்டஸ்ல சில கூலிக்கார நாய்கள் போட்டோவுக்கு பேஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான்.
அந்த கோட்டஸ்ல இருக்கிறவரை நாம முதலாவது விரட்டணும்னு சொல்லி. ஆனால் அது இனி நடந்தே தீரும். செட்டிக்குளம் கோட்டஸ்ல ஒரு செத்த பயில இருக்க கூடாது. எதுக்கு அணு உலையம் வேண்டான்னு சொல்றோம்? கோட்டஸ் எதுக்கு? கூடங்குளத்தில் அணு உலை காம்பவுண்ட் எதுக்கியா? அணு உலையம் வேலையே இருக்க கூடாது. ஒரு பஸ் கூட போக கூடாது. வாட்ச்மேன் போறானா, செக்யூரிட்டி போறானா, நடந்து போக சொல்லு. வேண்டாம், வேண்டாத காரியம் நமக்கு வேண்டாம். நம்முடைய வாழ்வை அழிக்கிற இந்த அணுகுலை, நம்முடைய சந்ததிக்கு சாவுமணி அடிக்க வந்த அணுகுலைய நாம் அகற்று வர ஓயக்கூடாது. ஏனென்றால் நாம் வாழ வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் வாழ வேண்டும். இனி ஒரு ஊனமற்ற சந்ததி, ஒரு நோயாளியான சந்ததி உருவாகக்கூடாது. ஒரு புகஷிமா உருவாகக்கூடாது. ஒரு செர்னோபில் உருவாகக்கூடாது. ஒரு 3ஆம் மைல் உருவாகக்கூடாது. அப்படி என்றால் நீங்களும் நானும் எழும்பினால் தான் முடியும். இன்னும் மௌனமா இருக்காதுங்க. தெரு தெருவா போங்க, எல்லாரையும் வீட்டுல எடுத்துருவாங்க. எவனுக்காவது அணுவலை வேணும்னு சொன்னா அவன் இந்த ஊர்ல இருக்க கூடாது. அது எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அணுவலை வேணுங்கிறவனுக்கு ஜாமானம் கொடுக்காதுங்க. கடையில குடிக்க தண்ணி கொடுக்காத, அவனோடு பேசாத, அவனோடு உறவு வைக்காத. அவன் அப்பனா இருந்தாலும் உனக்கு எதிரிதான். தயவு செய்து அணுவுலைக்கு வேண்டான்னு வேணும்னு சொல்றவனுக்கு இருந்தர மக்கள், கூத்தமொழி மக்கள் மீன் கொடுக்காங்க. கேட்டுட்டு கொடுங்க. சண்டாரா சனியரே, மீன் வாங்க வரிய, உனக்கு அணுகுலை வேணுமா வேண்டாமா? வேணும்னா அவருக்கு மூஞ்சில சார மீன் எடுத்து அடி. அவருக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது. தயவு செய்து, இது சாதாரணமான போராட்டம் அல்ல. இது சாகவும் துணிந்து விட்ட போராட்டம். இது ஒன்றுபட்ட கூட்டம். இது வென்று காட்டும் கூட்டம். இது பற்றி எறியும் புரட்சி. இந்த வெற்றி கூட்டத்தை தடை செய்ய இன்னைக்கு அதிகாரிகள் கட்டாயம் வந்து மண்டியிட்டே ஆக வேண்டும். எனவே அன்பானவர்களே, நீங்கள் உணர்வுள்ளவர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு முன்னாலே நான் ஒவ்வொரு நாளும் நிற்கும் பொழுதெல்லாம் என் உயிரை பணைய வைத்து நிற்கிறேன். எனக்கு இந்த மண்ணின் மேல் ஒரு ஆதங்கம். எங்கள் மக்கள் வாழ வேண்டும், எங்கள் மக்கள் வாழ வேண்டும். உங்களை எல்லாருடைய சொந்த தாய்மார்களாய், தகப்பன்மார்களாய், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நேசிக்கிறதுனாலே நான் இப்படி தைரியமாக பேசுகிறேன். உங்களுக்காக எந்த நிலையிலும் என் உயிரை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். இந்த அணுகுலை பிறக்கவே கூடாது. நீங்கள் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட உறுதி எடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட மான உணர்வு உங்கள் ரத்தத்தில் துடித்து பொங்கி எழும்ப வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய போராட்டம் வெற்றி பெறும். அல்லது மற்றவர்கள் நம்மை பசப்பு மொழி கூறி பதவியில இருக்கிறவர்களும் பட்டம் படித்தவர்களும் நம்மை ஏமாற்றுவார்கள். நாம் இனியும் கோமாளிகளாக இருக்கக்கூடாது. இனி தூங்கினது போதும், விழித்து எழும்புங்கள். தயவு செய்து ஊரோடு ஒத்துவாழ பழகுங்கள். இன்னும் உங்களுக்கு தகுந்த கருத்துக்களை பேசி பிறரை ஏமாற்ற வேண்டாம். என் ஆதரவாளர்களே, என் விருந்தாளிக்கு பிறந்தவர்களே, தயவு செய்து எங்களோடு வாருங்கள். கூடங்குளமா இருக்கணும்னா இதுக்கு ஒரு அணுகுமுறை வேணும். இந்த ஊரோடு ஒத்துழைக்காத இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. அவன் எவரா இருந்தாலும் பரவாயில்லை. எலெக்ஷன் உண்ணாவிரத்தில் இருந்த சில பைத்தியக்காரரை இப்ப ஒழுங்கா காணல. தயவு செய்து எல்லாரும் ஒன்றுபடுவோம். நம்முடைய கைகள் ஒருங்கிணையட்டும். நம்முடைய தோள்கள் இந்த போராட்டத்துக்காக துடித்து எழட்டும். எனவே நான் முதலே சொன்னதை திரும்பவும் சொல்லுகிறேன். நம்முடைய அண்ணன் உதயகுமாரன் அவர்கள் சொன்னதையே சொல்லுகிறேன். நம்முடைய ஒற்றை கோரிக்கை அணு உலையை நிரந்தரமாக மூடுவதுதான். அணு உலையை நிரந்தரமாக மூடுவதுதான். இனி பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை. நம்முடைய அச்சத்தை எவனாலும் தீர்க்க முடியாது. இது அச்சம் அல்ல, அழிவு திட்டம். இதை வரவேற்க முடியாது, இதை அனுமதிக்க முடியாது. எனவே நம்முடைய முதல்வர் அவர்கள் பிரதமர் அவரிடம் கொடுத்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு மாற்று வழிகளில் மின்சாரம் தயாரிப்பதற்கு மன்மோகன் சிங் மடையன் அரசு வழிகாண்ட வேண்டுமே தவிர எங்களை இனிமேல் மயக்க முடியாது.